ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா திருச்செந்தூர்லேயே மிகவும் புகழ்பெற்ற செந்தில் ஆண்டவர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எப்படி போகிறதுங்கிறதைய இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம இலும்பு சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ பொள்ளாச்சியிலேருந்து திருச்செந்தூர் கிளம்புறோங்க. நாங்கள் ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பொள்ளாச்சியிலேருந்து திருச்செந்தூர் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு நபருக்கு 140 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ட்ரெயின் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு இங்கே வருதுங்க. இந்த ட்ரெயின் இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்குங்க. இந்த ட்ரெயினுக்கு ரிசர்வேஷன் எல்லாம் இல்லைங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டே போய்க்கலாம். திருச்செந்தூர் போகிற ட்ரெயின் பாலக்காட்டிலேருந்து வருதுன்னு சொன்னாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சில ஸ்டேஷனில் மட்டும்தாங்க நிற்கிது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நிற்கிதுங்க. அப்புறம் திருச்செந்தூரில் தாங்க வந்து நிற்கிது. நாங்கள் 3 மணிக்கு திருச்செந்தூர் வந்துட்டோங்க. சில சமயம் முன்ன பின்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுங்க. இருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வருங்க. இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இருக்குங்க, ஆட்டோ வசதியும் இருக்குது. நம்ம ஃபேமிலியோட நிறைய பேர் வந்தாங்கன்னா ஜீப் வசதியும் இருக்குங்க. ஆட்டோவில் போகிறதுக்கு ஒரு நபருக்கு 20 ரூபா கேட்குறாங்க. பஸ்ஸில் ஒருத்தருக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. நாங்கள் இப்போ நேராக கடற்கரைக்கு வந்துட்டோங்க. நாங்கள் கடற்கரையில் குளிச்சுட்டு அப்படியே நாளி தீர்த்த ஊற்றுக்கு போயிட்டோங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றுறதுக்காக ஆண்களுக்கு தனியாக ரூமும் பெண்களுக்கு தனியாக ரூமும் இருக்குங்க. இங்கே பக்கத்துலேயே மொட்டை அடிக்கிற இடமும் இருக்குங்க. இங்கே நிறைய பேர் மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே ரூம் எடுத்து பேகுகளெல்லாம் அங்கே வச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டோங்க. அங்கே உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனெல்லாம் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. நம்ம போய் சாமி மட்டும் தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். அதனால் நாங்கள் அங்கே எதுவும் வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியலைங்க. நாங்கள் வெளியில் வந்து கடற்கரையிலேயே நைட்டு நாங்கள் தங்கிட்டோங்க. திரும்பவும் காலையில் எழுந்திரிச்சு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு மறுபடியும் போயிருந்தேங்க. காலையில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் போகிற வழியில் கடையில் வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு பிரசாதமும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த ட்ரெயின் காலையில் 10 மணிக்கே இங்கே வந்துருமாமாங்க. ஆனால் இங்கேருந்து 12:20க்கு கிளம்புங்க. பொள்ளாச்சிக்கு 8 மணிக்கு வந்துருச்சுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.